ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பத்மாஸ் கிச்சன். இன்றைக்கி கிருத்திகையும் கோகுலாஷ்டமியும் ஒன்றா வந்துட்டதுனால முருகனையும் கிருஷ்ணர் என்கிட்ட இருக்கிற சின்ன குட்டி கிருஷ்ணருக்கும் ஒன்றாவே அபிஷேகம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஒரு 11:30 மணிக்கெல்லாமே எல்லாத்தையும் எடுத்து வச்சு 2 விக்கிரகத்துக்கும் எல்லா அபிஷேகமும் அபிஷேக பொடி, மஞ்சள், பால், தயிர், வெண்ணெய், இது விபூதி, பன்னீர், சந்தனம் எல்லாமே என்கிட்ட இருந்த பொருட்கள் வச்சு அபிஷேகம்லாம் நல்லபடியாக அவங்கவுங்களுக்கு தகுந்த ஸ்லோகத்தை சொல்லி பண்ணி முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பண்ணி முடிச்சுட்டு சாம்பார் வச்சு வாழைக்காய் வறுத்து அப்பளம் வறுத்து மதியம் வந்து கிருத்திகை படையல் போட்டுட்டு கிருஷ்ணருக்கு வந்து அலங்காரம்லாம் பண்ணி அப்படியே வச்சுட்டேன். ஈவினிங் ஏன்னா கிருஷ்ண ஜெயந்தின்ற கோகுலாஷ்டமின்றது வந்து சாயந்தரம் போல் வந்து கிருஷ்ணரை அழைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்ல விசேஷம். ஏன்னா அவர் ஒரு கதை சொல்லுவாங்க. அவர் வெளியில் போயிட்டு விளையாடவே மாடு மேய்க்க போயிடுவார். சாயந்தரம் தான் வந்து வீட்டுக்குள்ளே வருவாருன்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் சொல்லுவாங்க. அதனால் அவர் வந்து ஈவினிங்கில் வந்து பூஜை பண்ணுறது வந்து ரொம்ப 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 சுபிக்ஷம், ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நான் எப்பயுமே வந்து ஒரு 17 வருஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாப்பா பிறக்கிறதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே நான் வந்து இந்த பூஜையை பண்ணிகிட்ருக்கிறேன். திடீர்னுலாம் பண்ணலை. ஏன்னா எனக்குமே அப்போ வந்து ஒரு வீட்டுக்கு வந்த கணபதி ஹோமம் பண்ண வந்த ஒரு ஐயர் வந்து எனக்கு சொன்னார். ஏன்னா எனக்கு அப்போ வந்து எங்கள் வீடு கிரகப்பிரவேசம் பண்ணக்குள்ளலாம் எனக்கு பாப்பாவுக்கு முன்னாடி ஒரு குழந்தை வந்து எனக்கு அபார்ஷன் ஆகிட்டு குழந்தை 2வது தரிக்காமல் தான் இருந்துச்சு. உடனே அவர் தான் சொல்லிட்டு போனார், இந்த மாதிரி இந்த கோகுல அஷ்டமி வந்து எடுத்து செய்யுங்கம்மா. அவர் ஒரு ஸ்லோகம் கூட எழுதி கொடுத்துட்டு போனார். தேவகி சுதே வாசுதேவேன்னு சொல்லி வரும் ஒரு 9 லைனு. அந்த பேப்பர் ரொம்ப நாள் வச்சுருந்தேன், எங்கேயும் மிஸ் ஆகிடுச்சு. அதுதான் வந்து அதை வச்சு பூஜை பண்ணி நீங்கள் வருஷம் கிருஷ்ண ஜெயந்தி வந்து கும்பிடுங்க. அவர் தான் சொல்லிட்டும் போனார், ஒரு சின்ன குட்டி கிருஷ்ணரை வந்து வாங்கி வீட்டில் பிரதிஷ்டை பண்ணுமா, உனக்கு கண்டிப்பாக வந்து மறாவது வருஷமே உனக்கு ஒரு கிருஷ்ணர் வந்து குழந்தைய வந்து பிறப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கிருஷ்ணர் வந்து அந்த என்கிட்ட நான் அபிஷேகம் பண்ணக்குள்ளே பார்த்தீங்களா, அந்த கிருஷ்ணர் வந்து ஐயப்பன் கோயிலுக்கு போகும்போது எங்கள் வீட்டுக்காரோட அவங்க அத்தை பையன் போகும்போது அவங்க வருஷாந்திரம் வந்து விளக்கு வாங்கிட்டு வந்து கொடுப்பான். சரி, அந்த வருஷம் நான் கேட்டேன், எனக்கு வந்து குட்டியாக ஒரு கிருஷ்ணர் வாங்கிட்டு வாடா இந்த வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம காசு வச்சு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவோம் இல்லைங்களா. அப்போ ஆசீர்வாதம் வாங்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். அவன் அதை ஞாபகமாக வச்சுருந்து எனக்கு பாருங்கள் அதிர்ஷ்டமாக குருவாயூரில் வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னான். அந்த குட்டி கிருஷ்ணரை வந்து கிடைக்கவே இல்லைக்கா, ரொம்ப கடையில் அலைஞ்சு தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படி சொன்னான். எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது வந்து என்கிட்ட ஒரு 17 வருஷத்துக்கு மேலவே அந்த கிருஷ்ணரை வச்சு நான் பூஜை பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த மாதிரி கோகுல அஷ்டமி வரும்போதெல்லாம் அவருக்கு ஸ்பெஷலாக அபிஷேகம் எல்லாம், மற்ற பெரிய நாள் தீபாவளி பொங்கல்லாம் வரும்போதெல்லாம் என்கிட்ட இருக்கிற எல்லா விக்கிரகத்தையுமே வச்சு ஒரு அபிஷேகம் பண்ணிவிடுவேன். மற்ற நாள்லாம் அந்தந்த சுவாமிக்கு உரிய நாளில் வச்சு பண்ணிக்குவேன். விளக்கி இப்போ எப்பயும் போல் பூஜை பண்ணிப்பேன். அந்த மாதிரி வச்ச மறாவது வருஷம் என் ஹஸ்பண்டுமே வந்து மறாவது வருஷம் அவன் கூடவே மலைக்கு போக ஆரம்பித்தார் வேண்டிக்கிட்டு. மலைக்கு போயிட்டு வந்த மறாவது வருஷமே பாப்பா பிறந்துட்டா. பாப்பாவுமே 4th படிக்கும்போதெல்லாம் அவளையும் மாலை போட்டு மலைக்கு சபரிமலைக்கு கூப்பிட்டு போய்ட்டும் வந்துட்டார். உடனே தம்பிக்கும் வேண்டிக்கிட்டார். இன்னும் தம்பியை கூப்பிட்டு போகல. தம்பி எப்போ வேணாலும் போய்க்கலாம் அப்படின்றதுனால அவனும் ஒரு வருஷம் சபரிமலைக்கு போக வேண்டியது இருக்குது. அந்த மாதிரி வந்து இதுக்கு ஒரு பெரிய கதையை சொல்லிட்டேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய விஷயங்கள்லாம் பின்னாடி இருக்குது. உங்களுக்கு நல்ல இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும் அந்த வீடியோ வந்து. இந்த மாதிரி பாதம் வந்து நான் அரிசி ஊற வச்சுட்டு மதியத்துக்கு மேலே தான் சாயந்தரமாக அரைச்சி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மதியமே போட்டு விட்டா பசங்க நடந்துகிட்டே இருப்பாங்க, சரி வராதுன்ட்டு ஈவினிங் ஒரு 5:30 மணி போல் தான் ஸ்டார்ட் பண்ணி போட்டுட்டு இருந்தேன். மாக்கோலம் போட்டுட்டு இதை பாருங்கள், இந்த புடவையும் கட்டிக்கிட்டு இந்த வலையில் வச்சுக்கிட்டு எனக்கு வந்து வலையிலையாவது கொஞ்சம் தள்ளி விட்ருக்கணும். எதுக்குமே இல்லாமல் ரொம்ப இது பண்ணி குட்டிக்காரன் அடிக்காத குறையா இந்த பாதம் வச்சுட்டு எப்படியோ வச்சுட்டு வந்துட்டேன். பாப்பாவே விடுமா, அப்படி இப்படிமா தான் வரணும், கிருஷ்ணன் வந்து ரொம்ப அப்படியே லைனாலாம் வரக்கூடாது, அப்படி தான் வரணும், அப்போ தான் அவர் வந்து குழந்தை தானே, அப்படி தான் வரணும் அவர் அப்படி சொல்லி பாப்பாவுமே சொல்லிகிட்டே இருந்தா. பாப்பாவுமே ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாள் ஃப்ரெண்ட்ஸ். வருஷம் தானே தெரில, அந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு தம்பிக்கு போன வருஷம் கிருஷ்ணர் வேஷம்லாம் போட்டு விட்டா, நல்லா அழகாக அலங்காரம் பண்ணி விட்டான். இந்த வருஷம் அவன் என்னவோ தெரில, கொஞ்சம் வளர்ந்துட்டான், 14 வயசாக போது போட்டுக்க மாட்டேன்ட்டான். சரி விடு, அவனுக்கும் கொஞ்சம் உடம்பும் ஃபீவராக இருந்தது, அவன் கொஞ்சம் முடியாமலும் இருந்தான். சரின்ட்டு அவனா ஆசைப்பட்டு கேட்டு இருந்தா, வாடா போட்டு விட்றேன் உனக்கு, நல்லா அழகாக அலங்காரம், அவனுக்கு அது அவளுக்கு அந்த மேக்கப் பண்ணுறது அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும், வாடா போட்டு விட்றேன்னு கூப்பிட்டா, உன் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நான் தான் கிடச்சேனான்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு படுத்துக்கிட்டே கிடந்தான். சரி விடு, அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைனானே, விடுமா நீ விட்டுருன்னு சொல்லிட்டு சரின்ட்டு அப்புறம் நாங்களும் சரி நம்ம வீட்டில் இருக்கிற கிருஷ்ணருக்கே நம்ம இது பண்ணிக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அலங்காரம்லாம் பண்ணி ஃபோட்டோலாம் எடுத்து வச்சு எல்லாம் பண்ணேன். பாப்பாவுக்கு ரொம்ப நான் கொஞ்சம் சுண்டல் பொங்கல்லாம் செய்கிறதுக்கு போயிட்டேன் கொஞ்சம் கிச்சனில் பாதம் வச்சுட்டு. அப்புறம் பாப்பா தான் சொன்னேன், கொஞ்சம் காஞ்ச உடனே மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு வடாமான்னு. அவள் தான் நல்லா அழகாக பொறுப்பாக செஞ்சுட்டு
வந்தால் பூவெல்லாம் அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சா. நான் அந்த மாதிரி தான் வைக்க சொல்லிவிடுவேன். அதெல்லாம் நல்லா அழகாக செய்வாள் பூஜை வேலைலாம். ஒன்று வேலை செய்யவும் மாட்டா, அப்படி செய்ய ஆரம்பிச்சிட்டான்னா நல்லா கிளியராக அழகாக செய்வாள் நல்லா. இதெல்லாம் நான் அப்புறம் செட் பண்ணி எடுத்து கொடுத்து ஒன்று ஒன்றா வச்சேன். பூவெல்லாம் அவள் தான் போட்டு விட்டா. நான் மற்றதெல்லாம் நான் நெய்வேத்தியெல்லாம் நான் எடுத்து வந்து வச்சுட்டு பூவெல்லாம் அலங்காரம் பண்ணுமான்னு அழகாக பண்ணிட்டா. நல்லா பண்ணி இந்த மேலே இருக்கிற இன்னொரு கிருஷ்ணர் இருக்கிறார் பார்த்தீங்களா, அந்த மண் கலரில், அது வந்து போன வருஷம் எங்களுக்கு வெட்டிங் ஆனிவர்சரிக்கு என் பாப்பா வாங்கிட்டு வந்தா. என் பொண்ணு அவள் வந்து என்ன நினச்சான்னு தெரியல, சேவிங்ஸ் வச்சுருந்தா. என் வீட்டு பக்கத்தில் ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது, அங்கே வந்து எல்லா விக்கிரகம் இந்த மாதிரி கிஃப்டட் ஐட்டம்லாம் நிறைய விற்கும். அவளை தம்பி போயிட்டு ஒரு ஹார்ட்டின் போட்ட உள்ளே நல்லா கிளாஸ் உள்ள 2 பொம்மை இருக்கிற மாதிரி நல்லா சூப்பராக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்தான். இவள் போயிட்டு இந்த எனக்கு இன்னும் சாமிலாம் கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டடாக கும்பிடுவேன், இந்த விக்கிரகம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவள் அதை மைண்டில் வச்சுக்கிட்டு என்கிட்ட கேட்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அவள் என்ன வாங்க போகிறான்னு கூட எனக்கு தெரியாது. சஸ்பென்ஸாக போய் என் தம்பியை கூப்பிட்டு போயிட்டு அவங்க கூட போயிட்டு மாமா கூட போயிட்டு வாங்கிட்டு வந்து கிஃப்ட்டை கொடுக்கும்போது எங்களுக்கு சஸ்பென்ஸாக இருந்தது. என்னடா இதனை எடுத்து பிரித்து பார்த்தா எனக்கு கிருஷ்ணர் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா இந்த குட்டி வெங்கல கிருஷ்ணர் ரொம்ப குட்டியாக இருப்பார். அலங்காரம்லாம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பூ வச்சாலும் மறைச்சிக்கும். சரி நினச்சிட்டே இருந்தேன் நானுமே கொஞ்சம் பெருசாக வாங்கணும் அப்படின்னு. இது பார்த்திங்கன்னா அப்படியே அச்சல் வெண்ணெய், அப்படியே பானையில் வந்து வெண்ணெய் எடுக்கிற மாதிரி அவ்வளோ ஒரு அழகாக தத்ரூபமாக இருக்கும் இந்த சிலை. நான் கொஞ்சம் பூ போட்டதுனால உங்களுக்கு அந்த பானை வெண்ணெய்லாம் வெள்ளை கலரில் தெரியும், கொஞ்சம் மறைச்சிடுச்சு. சூப்பராக இருக்கும் அந்த சிலை வந்து நல்ல உயிரோட்டமாக இருக்கும். உத்து பார்த்திங்கன்னா நல்லா முகம் நல்லா சிரித்த முகமாக அழகாக இருக்கும். அது அப்படியே வாங்கிட்டு வந்தேன். நீ வெளியில் கூட ஷோகேஸில் கூட வச்சுக்கோமான்னா, நான் தான் எனக்கு மனசே வரல. எனக்கு அவ்வளோ அழகாக இருந்தது, பூஜை ரூமில் எடுத்து போய் வச்சுட்டேன். அவ்வளோ பார்க்குறதுக்கே அவ்வளோ தெய்வீகமாக இருந்தார். அது மாதிரி நீங்கள் வந்து கிருஷ்ண ஜெயந்தி வந்துன்றது சும்மா ஒரு விளையாட்டாக செய்கிற ஒரு விஷயம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நிறைய பேர் வந்து ஒரு கொண்டாட்டமாக, அது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான பூஜை. குழந்தை இந்த மாதிரி வேணுன்றவங்க கண்டிப்பாக வேண்டிக்கிட்டு செஞ்சிங்கன்னா மறாவது வருஷமே உங்களுக்கு அந்த கிருஷ்ணரே ராதாவாக கிருஷ்ணனாக வந்து பிறப்பாங்க. இது தத்ரூபமாக நான் கண்ட ஒரு உண்மை. இதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். கடவுள் எனக்கு நல்ல பாக்கியத்தை, என் ஹஸ்பண்ட் அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் சொல்லிட்டா போதும், இந்த இது வாங்கிட்டு வாங்கன்னு எல்லாமே வாங்கிட்டு வந்துடுவார் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வச்ச ஸ்நாக்ஸ் எல்லாமே. இங்கே யாகம் வந்து ரொம்ப ஃபேமஸ் விழுப்புரத்தில், எல்லா ஸ்வீட்ஸும் வாங்கிட்டு வந்துட்டார். நான் இது வாங்கிட்டு வாங்கன்னு எதுவுமே சொல்லலை. நான் வீட்டில் வெண்பொங்கலும் சுண்டலும் மட்டும் நான் வீட்டில் பண்ணேன். அன்றைக்கி மதியமும் சமையல் கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாக தான் இருந்தது. சரின்ட்டு சிம்பிளாக முடிச்சுட்டு இந்த வெண்ணெய்லாம் வீட்டிலே எடுத்தது தான் நம்ம ஷார்ட்ஸில் போட்டிருந்தோம், உங்ககிட்ட நீங்கள் பார்த்துருப்பீங்க. வெண்ணெய் பால் தயிர் எல்லாமே எச்சப்படாமல் நேற்று எடுத்து வச்சிட்டேன் தனியாகவே அழகாக, எந்த இதுவும் பண்ணாமல். தயிர்லாம் தனியாகவே ஊற்றி எடுத்து வச்சிட்டேன். அதை வச்சுட்டு நல்லா அழகாக பூஜை வந்து நிறைவாக எனக்கு தெரிஞ்ச கிருஷ்ணரோட இதெல்லாம் சொல்லி மாதவாய நமக, கேசவாய நமக, வைகுந்தாய நமக, அது மாதிரி சொல்லலாம். ஹரே ராம ஹரே கிருஷ்ணா அதுன்னு சொல்லி கிருஷ்ண கிருஷ்ண ஹரி ஹரே அது சொல்லலாம். எனக்கு அப்பத்துலேருந்தே பெருமாள் இவரெல்லாம் ரொம்ப பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.